வணக்கம் மக்களே, நான் உங்க சுந்தர் என்டர்டெய்னர். இது சவுண்ட் பாக்ஸ் சினிமா. ரீசெண்ட் டைமாவே இந்த ரீரிலீஸ்னு பல படங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ்க்கு ஒரு கருத்து இருக்கும், ஹேட்டர்ஸ்க்கு ஒரு கருத்து இருக்கும். இப்படி ஃபேன்ஸ், ஹேட்டர்ஸ், அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர், இல்லைன்னா அந்த ப்ரொடியூசர், இல்லைன்னா பப்ளிக், இந்த மாதிரி பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் பத்தியும் அப்புறம் இந்த ரீரிலீஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு குட்டி ஸ்டோரியை இந்த வீடியோல பாத்திரலாம். சோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரீரிலீஸ் அப்படின்றது இப்போ ஒரு மாசத்துக்கு 2 படத்தை ரீரிலீஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம அப்போ ஒரு குறிப்பிட்ட டைரக்டரோ இல்ல ஆக்டரோ அவங்களோட பர்த்டே இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்ல மட்டும்தான் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. அது கூட எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷோட ஒரு வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு வடசென்னை படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. அதை ஒரு 2 நாளுக்கு போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பட் அது 2 நாளுமே ஹவுஸ்ஃபுல்லா போகவே அதை ஒரு வாரமா எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு வாரமா எல்லா டிக்கெட்டும் சோல்ட் ஆகி ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஓடி இருக்கு. சோ ஒரு வாரம் எதுக்கு போடணும், அது ஒரு மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு மாசமா போட்டிருக்காங்க. ஒரு மாசமும் எல்லா டிக்கெட்ஸுமே சோல்ட் ஆகி ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடி இருக்கு. சோ தனுஷோட இந்த வடசென்னை படம் ஒரு மாசம் ஓடிச்சு ரீரிலீஸ்லயே. பட் இதற்கெல்லாம் முன்னாடி அவங்க அண்ணன் செல்வராகவனோட 1001 படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது பார்த்துட்டு வந்த ரசிகர்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய பேர் அதை பாராட்டல. இப்போ சாரி செல்வா சார், நான் அப்ப இதை கொண்டாடல, இப்ப கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, தமிழ் ஆடியன்ஸ் நம்ம அதை பெருசா கொண்டாடல, பட் தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை தலை மேல வச்சு கொண்டாடினாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். பட் எனிவே அந்த படம் ரீரிலீஸ் அப்பயாச்சும் எல்லாரும் மனசுலயும் போய் நின்னுச்சு. சோ 1001 படம் பயங்கர ஹிட் ஆச்சு ரீரிலீஸ்ல. அதுக்கப்புறமா அவரோட இன்னொரு படம் புதுப்பேட்டை, இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுவுமே செம்ம ஹிட். சோ ரீரிலீஸ்ல அப்போ கவனிக்கப்படாத சில படங்கள்லாம் இருக்கும், நல்ல நல்ல படங்கள், அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. சோ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்குனது யாருன்னு பார்த்தோம்னா, ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு தியேட்டர் ஓனர் ஓவர் ஹைப் ஆக்கி விட்டாரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும், என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எஸ், 3 படம் தான். அந்த படத்தை ஏற்கனவே தனுஷோட வடசென்னையும் அப்புறம் புதுப்பேட்டையும் நல்லா ஓடிச்சு. சரி, தனுஷ் சார் ஒரு சென்டிமெண்டா இருக்காரு, அவரோட 3 படமும் நல்லா இருந்துச்சு. ஆனா ரிலீஸ் ஆகுறப்ப பெருசா கொண்டாடப்படல. இருந்தாலும் இப்போ ரீரிலீஸ் பண்ணுவோமேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க போனப்ப அவருமே கொஞ்சம் யோசிச்சு ஓகே சொல்லிட்டு அந்த படத்தையும் போட்டாங்க. பட் அந்த படமும் பயங்கர ஹிட் ஆயிருக்கு ரீரிலீஸ்ல. இது தியேட்டரா இல்ல கான்செர்ட் நடக்கிற இடமான்னு தெரியாத அளவுக்கு சன் மியூசிக் மாதிரி பாட்டெல்லாம் ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாலேயே இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படின்றது பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. நிறைய படங்களையும் திரும்ப ரீரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸ் எல்லாம் வேற அடிச்சுக்கிட்டாங்க. குட் பேட் அக்லி படத்துக்கு ஆளே வரல, சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணி அதுக்கு நல்லா ஆளுங்க வராங்க அப்படின்லாம் சண்டை எல்லாம் நடந்துச்சு. எதுக்கு இந்த மாதிரி ரீரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே மெயினா ஓடுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே கல்ட் கிளாசிக் படம். பட் வந்தப்ப இதை யாருமே பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்ப நிறைய பேர் அதை தியேட்டர்ல போய் பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதை பாக்குறப்ப எப்படி இருக்குன்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இப்ப திரும்ப திரும்ப ரீரிலீஸா இருந்தாலுமே மக்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா சில படங்கள்லாம் இருக்கு. முத்து, பாபா, அப்புறம் வேட்டையாடு விளையாடு, அப்புறம் ஆளவந்தான், குஷி, பில்லா, இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்போ தியேட்டர்ல போய் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீரிலீஸ் அப்போ மக்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ஒருத்தன் முக்கியமா இருக்கான், இன்னும் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான். யாருன்னு உங்களுக்கு தெரியும். எஸ், விண்ணை தாண்டி வருவாயா. இப்போ வரைக்கும் லவ்வர்ஸ் எல்லாம் அது புக் ஆகி எப்படா போய் பாக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு, எத்தனை தடவை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வரைக்குமே டிக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆகிட்டு டெய்லியுமே தியேட்டர்ல கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க ரீரிலீஸ் படங்களை. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்கு, சினிமா அரசியல். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் விரும்புற படத்தை தான் நாங்க ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளவோ நல்ல நல்ல படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஜீன்ஸ், அப்புறம் வேற என்ன படங்கள் இருக்கு, சேது, அலைப்பாயுது, அப்புறம் காதல் தேசம், இந்த மாதிரி நல்ல நல்ல கல்ட் கிளாசிக் படங்கள்லாம் இருக்கு. அதெல்லாமும் ரீரிலீஸ் பண்ணா இப்பயும் மக்கள் பார்ப்பாங்க. ஆனா ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? இதுல பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களதுல மட்டும்தான் நல்ல படங்கள் இருக்கா ரீரிலீஸ் பண்ற அளவுக்கு அப்படின்ற கேள்வி பலருக்கு இருக்கு. ஏன் எனக்குமே இருக்கு, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது நடந்துகிட்டு இருக்க இந்த நிலைமையில வடக்கு சைடு நம்ம வடக்கு நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அஞ்சான் படம் இருக்குல்ல சூர்யாவோடது, அந்த படத்தை ஷார்ட் கட் பண்ணிட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அது அங்க பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. அதை பார்த்து புடிச்சு போன லிங்குசாமி அந்த கட்டை எப்படா நீங்க பண்ணீங்க, இங்க அதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரீரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காரு அந்த வடக்கு நண்பர்களை வச்சு.
சோ பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சர்ல. ஆனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் வந்துட்டு இவ்வளவு நல்ல படங்கள் இருந்தோம், இந்த மாதிரி சட்டன் படங்களை மட்டும்தான் நாங்க வந்து ரீ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்ல பெரும்பங்கு இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு தான். அவங்க அப்ப ரிலீஸ் பண்ணி பயங்கரமா ஓடாத படங்களை எல்லாத்தையுமே வந்து இப்போ ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா நம்ம தானு சாரே எடுத்துக்கலாம். அவங்க பார்த்தோம்னா சச்சினா இருக்கட்டும், ஆலவந்தானா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அப்போ வந்து ரிலீஸ் ஆகுறப்ப ஒழுங்கா ஓடலன்னு சொல்லி இப்ப ரீ ரிலீஸ்ல நல்லா கல்ல கட்டிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கு ரீ ரிலீஸ் கல்ச்சரை வச்சு. இதுல பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கு. எனக்கு இருந்த கருத்துக்களை நான் இப்ப சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு கருத்து தோணும்ல, அதை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.